கர்மசாமிக்கு அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டை பகுதி. நான் வரேன் அப்புறம். அப்பா எந்த ஊர்ப்பா உனக்கு? பத்திரகாளி அம்மன் கோயில் எங்கடா இருக்கு? கால் வந்துட்டு வா. யோக்கியம் மாதிரி பேசுவான் பே, யோக்கியம் மாதிரி பேசுவான், ஆனால் யோக்கியம் இல்லை. ஏய் கால் வந்துட்டாடே, உனக்கு கதையெல்லாம் சொல்லிவிடுவேன். உனக்கு உட்காரு. இதுக்கு பேர் வெண்ணியா அவங்க ஊரில். என்னடா வேணும் தம்பி? நிறைய இடங்களுக்கு சுத்துறிய, ஏம்ல உலகம் முழுக்க சுத்துறியா? சோடி போட்டு சுத்துறியா? ஏன்டா? செம்பத்துக்கு உள்ளே வச்சுருவோம். கால் வந்துட்டு வா. சரி, உனக்கு என்னப்பா வேணும்? கண்ணை மூடு. உன் படிப்பு லட்சணத்தை நான் பார்க்கட்டும். கண்ணை மூடுறா. என்னைய மட்டும் நினச்சிக்கடா, மனதை சிதற விடாதடா. இதில் ஒரு வேலை உனக்கு கிடைக்கி. 5 லட்ச ரூபா யார்ட்டையாவது வாங்கி வை. 5 லட்ச ரூபா யார்ட்டையாவது வாங்கி வை. உனக்கு வச்சுக்கிறதுக்கு இல்லை, வேலையை வாங்கியதுக்கு. வா பக்கத்தில். உனக்கு பதவி கிடைச்சாச்சு. முதல் மாத சம்பளம் கோயில் தர்மத்துக்கு. நல்லா இல்லடா மகனே, ஓடு. கர்மசாமிக்கு கல்யாண சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? யாருப்பா அது? யாருக்குயா கல்யாணம்? கால் விட்டு கருப்பவாரா கருப்பசாமி பார்வேகோம் போலவாரா. அப்படி இவங்க ஊரில் ஒரு கோயிலில் வில்லுப்பாட்டு பாடுவாங்க. உண்மையா இல்லையாப்பா? பாடுவாங்கல்ல. ஆடி போட்டு வாரான், போட்டு வாரான், கையில் அருவா கொண்டு வாரான் பாடுவாங்கல்ல. அப்படி காலில் விட்டுவான். இப்போ நான் சும்மா பாடிட்டு இருக்கேன் நீ நினச்சேடா பரமசுவான்? கிடையாதுடா, உண்மையை சொல்லி பாடுதேன். வருக 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 வருக. உன்னுடைய சொக்கார வீட்லேயும் உன் சொந்தக்காரன் வீட்லேயும் பெண்ணு வேண்டாம்னு சொல்லிடுது சாமி. அதற்கிடையில் பையனுடைய மனசு ஒரு சில பழக்க வழக்கங்களால் பாதிக்கப்படும்னு சொல்லியிருக்கு. அதில் அவனை நான் மீட்டி தந்துடுவேன். அவனை ஒழுக்கம் உடையவங்கிறத நிரூபிச்சும் தருவேன். உழைப்பையும் கொடுத்துருவேன். வரக்கூடிய பங்குனி உத்தரத்துக்கு முன்னால் இதுதான் பெண்ணென்று நிர்ணயமாக்கி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வா, முடிச்சிருவோம், அசத்திடுவோம். ஏன் கவலைப்படுற? ஒரு கேள்விக்கு நீ பதில் சொல்லு, நான் 2 கேள்விக்கு பதில் சொல்லுதேன். அது என்னப்பா கருப்பசாமி கோயில் எங்கப்பா இருக்கு? அப்படியா? அங்கே எதுவும் செய்ய வேண்டியிருக்கா? இந்தா பக்கத்தில் வா, கூப்பிடு. என்ன மனத்துக்குள்ள கூப்பிடா. இந்தாடா என் பேரனுக்கு நல்ல பொண்ணாக தந்துட்டேன், நினைக்கிறதே நடத்தி தரேன். குடும்பத்தோடு வந்து ஆசீர்வாதம் நடக்கும். ஆனந்தமாக இரு, வயிறார சாப்பிட்டு போப்பா. கர்மசாமிக்கு தன்னுடைய தொழில் பாதிக்கப்பட்டு கடன் பட்டது யாருப்பா? தொழில் பாதிக்கப்பட்டு கடன் பட்டு வந்தது யார்? என்னக்கா தொழிலே? கால் வந்துட்டுவாங்க. அண்ணன் யாரு? பெரிய அண்ணன். இவ்வளோ நாள் கழிச்சு சொல்லுவியோ? அதுக்கு ஒன்று இங்கே இடம் தெரியாதோ? சந்தோஷமாக இருப்பான். வெற்றி உண்டு. பொம்பளை பிள்ளை பிறக்கும், புரிஞ்சுக்கா. லேட்டாக ஆக்குனதுனால அவனுக்கு பொம்பளை பிள்ளை பிறக்கும். ஏன் எனக்கு ஒரு பேத்தியா வேணும்பா? நீ நிதிவே அதுக்கு அடுத்த பிள்ளை பேரனா தந்துடுவோமே. இப்போ என்ன 2 பிள்ளையாச்சுலாம். என்னப்பா இன்னொரு தடவை கால் வந்துட்டுவாங்க. என்னடா குமர குருபரா? அதான்
கருப்பசாமிக்கு வெற்றி வேல் வெல்லுமடா வினை தீர்ப்பான் வேல். அவன் பேர் என்ன பேரு? வினை தீர்ப்பான் வேலனடா கற்றவர்க்கும் கல்லார்க்கும் கருணை கடல் தெய்வமடா கருணை கடல் தெய்வமடா. பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் வாங்க. ஒவ்வொரு அசைவிலும் தெய்வீகம் இருக்கும். மகளே, 1.5 வருஷ காலமாக நீங்கள் நடத்துகிற தொழிலில் ஒரு சில போட்டிகள் வந்து உங்கள் பொறுப்பான வேலையை பார்க்க முடியாத மனக்குழப்பம் ஏற்பட்டு உடல்நிலையும் பாதிக்கப்பட்டு துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் இப்போ. சரிதானே? அதனால் கடன்பட்டு வீட்டுக்குள்ளே போராட்டம், வாயாடித்தன்மை பெருத்து போச்சு. நிம்மதி இல்லாத துயரம் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் கிரகம்தான் காரணமே தவிர வேறு எதுவும் காரணம் இல்லை. ஆனாலும் போட்டிக்கு ஒரு பொம்பளை தேவையில்லாமல் பேசி இந்த குடும்பத்தை அமைதியை குறைச்சிக்கிட்டு இருக்கா. அவள் வாயை புளியை வச்சு அடைச்ச மாதிரி பாப்பார்னு அடைச்சிருந்தேன். உங்களெல்லாம் காப்பாற்றிருந்தேன், அவளையும் வாழ வச்சுருவேன். காலைல வந்துட்டுவாங்க. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு வாங்க என் செல்லங்களே, வருக. இந்த அப்படி ஜெயிச்சு தரேன், நல்லாரு. கைச்செலவு பணச்செலவு இல்லாமல் ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும், ஊர் கூடி மகிழ்ச்சியாக நடக்கும், சந்தோஷமாக நடக்கும். இவள் உடல்நிலையில் கோளாறு இருக்குது. இன்னொரு 3 முறை என்னையை பார்க்க வரும்போது இவளை காப்பாற்றி தரேன். இங்கே வாங்க, நல்ல பக்கத்தில் வா, கண்ணமுடு. அந்த முக்கியமான நேரங்களில் மட்டும் வயிற்று வலிக்கு கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா. கட்டடிப்போம் கட்டடிப்போம் காலேஜுக்கு. பாட்டு சிரிப்புக்கு பாடுதுன்னு நினைக்கியோ? கருப்பசாமிக்கு கண்ண முடிக்கா. இன்னையிலிருந்து வலி இருக்காது, வேதனை இருக்காது, நிம்மதியாக வாழ்வா, உயர்வா இருப்பா. போய்ட்டோம், சாப்பாடை முடிச்சுட்டு போங்க. ஆத்திரப்பட்டு போயிடாதீங்கப்பா. இந்தா வா, ஒரு அருவா அடித்து வச்சுருப்பா. இந்தா சந்தோஷமா நல்லா இருப்பா. இந்தா கையில் பணமும் தரேன், சந்தோஷமா நல்லா வரணும். கருப்பசாமிக்கு, ஐயன் கருப்பசாமிக்கு. திருச்சி மாநகர், திருச்சி மாநகர். ஆமாம், அப்படின்னு படிச்சுருக்காங்க. திருச்சி மாநகர், திருச்சி. அப்படியா? கேட்டு பார்க்குறேன். பத்திரம் டாக்குமெண்ட் சம்பந்தமான மனக்கேள்வி கேட்டு வந்தவர்கள் யார்? டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் பத்திரங்கள், பத்திரம், இடம் சம்பந்தமான பத்திரம் சம்பந்தமாக கேள்வி கேட்டது யாருமா? கருப்பசாமிக்கு. கருப்பசாமிக்கு. கல்யாண சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? கால் வந்துட்டு வரலாம். யாருக்கு கல்யாணம்? பையனுக்கு. ஆள் எங்கே இருக்கான்? பையன் இப்போ உன் கண்ணுக்கு தெரியுதானா? சொல்லிட்டு போனானா சொல்லாமல் போனானா? வயசு எத்தனை? 1 வருஷத்துக்கு முன்னால் எதுவும் சொன்னானா? என்ன சொன்னான்? இப்போ அவன் எங்கே இருக்கான்னு உனக்கு தெரியணுமா? அவன் பெங்களூரில் ஒரு பிள்ளை கூட படுத்து கொடுக்காமல போட்டு கால் நின்ட்டு வா, கூட்டு வரேன். வரலாம். அனுபவம் உள்ள ஒரு பெண் கூட இருக்கான். சாதாரண பெண்ணு கூட இல்லை, அனுபவம் உள்ள பொண்ணு கூட. கண்ணமுடு. அந்த பேரில் செவுட்டில் 2 இழுப்பு இருக்கேன். அடுத்த ஒரு 20 நாளையில் இங்கே வந்து சேருவான். காப்பாற்றி தரேன். மான மரியாதையோட கல்யாணம் முடிச்சு வைக்கேன். போ.
கர்மசாமிக்கு அடுத்தும் தன் பிள்ளைகள் திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? வாப்பா, சாப்பிட்டு போனேன், அழக்கூடானே. யாருக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்? கால் ஒன்று. என்ன படிச்சிருக்கா? கம்ப்யூட்டர்லாம் தெரியுமா அவளுக்கு? நிறைய பிளானிங் போட்டுருக்கா. ஆன்லைனில் சில தகவல்கள் வந்திருக்கு, பார்த்தேன். இதெல்லாம் வந்திருக்கு, ஜாதகம் ஹாரோஸ்கோப்லாம் வந்திருக்கு. ஆமாம், கல்யாணம் நடக்குமான்னு கேட்டேன். இப்போதைக்கு அவளுக்கு திருமாங்கல்ய தடைகள் இருந்துக்கிட்டு இருக்கு. நாகதோஷம் இருக்குன்னு ஏற்கனவே ஜாதகத்தில் ஆமாம், சர்ப்பதோஷம் இருக்கு. கொண்டா ஜாதகத்தை யார் ஜாதகம் நான் பார்க்குறேன். வெற்றிவேல் முருகருக்கு இருக்கட்டும். சர்ப்பதோஷம் இருக்குது. ஏன் இருக்குன்னு கேட்டேன். 7க்கு 7 ராகுவும் கேதுவும், அதுக்கு இடையில் எல்லா கிரகமும் அமைஞ்சு போச்சு. அதனால் இப்போ சர்ப்பகால தோஷம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ திருமணத்தை முடிக்கக்கூடிய நேரம் தைப்பூசம். எப்போ? தைப்பூசத்துலேருந்து திருமணத்தை நடத்திக்கலாம், சந்தோஷமாக நடந்துக்கலாம், கால் வந்துட்டு வரலாம். முருகா, நாராயணா, கோவிந்தா, அச்சுதா, மகாதேவா. அப்பனே கருப்பசாமி, இந்தாப்பா பூசத்திலிருந்து மங்களத்தை உருவாக்கி தரேன், வெற்றி உண்டு, என்னை பார்த்து போகலாம். கருப்பசாமிக்கு நிறைய பணம் நஷ்டமாயிடுது கருப்பசாமின்னு கேட்டு வந்தது யாருப்பா? வரலாம். காது கொடுத்து கேட்டேன். யார் அவன்? இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வாடா. என்ன வேணும் உங்களுக்கு? பண நஷ்டத்தை தீர்த்து தரேன். நீதிமன்றத்திலேருந்து உங்களுக்கு ஜாதகமாக நடக்க வைக்கிறேன். இந்த ரெண்டையும் நடத்தி தரத்துக்கு 6 மாத கால அவகாசம் இருக்குது. தொடர்ந்து என்னையை வந்து மாதம் மாதம் பார்த்துக்கா, ஜெயிச்சு ஆட்டிக்கிறேன். இப்படி படிக்க வச்சுருவோம். நீ என்ன படித்த? பக்கத்தில் வாடா. பேரப்பிள்ளை தாத்தாவை நினச்சிக்கா, கண்ணை மூடு. அம்மா கலைவாணியே வருக. சகலகலாவல். இனிமேல் நல்லா படிப்பான்டா, வெற்றி அடைவான், சுறுசுறுப்பாக இருப்பான். ஓடு. இந்தா வாழ்க மகளே, வாழ்க. வாமா, எந்த ஊருமா உனக்கு? தஞ்சாவூரா? வா வா, காலை விட்டு வா. இந்தா அடுத்த முறை வரும்பொழுது உனக்கு எல்லா வழியும் பண்ணித்தரேன், காப்பாற்றித்தரேன். என்ன? நல்லது, பார்த்து. சரி. கர்மசாமிக்கு அதே திருச்சி மாநகர் வியாபார ஸ்தாபனம் வைத்திருப்பவர் யார்? என்ன வியாபாரமா? வாட்? கால் என்ன வேண்டுது? நோட்டு வியாபாரம். ஓகே. நோட்டுனா ரூபா நோட்டு வியாபாரம் இல்லை, நோட் புக்குகள், எழுத படிக்க உள்ள புத்தகங்கள். சரியா மகளே? அதுதான். அவர்க்கும் எனக்கும் உறவு காட்டி அருள் புரிந்ததும் கதையா நினைத்து நினைத்து. வாமா, மதுரை வீரன் படத்தில் பானுமதி அக்கா பாடின பாட்டுன்னு. என்னம்மா வேணும்? பொம்பளை பிள்ளை, நான் நிறைய பேச வேண்டாம், நீ கேட்குற வரத்தை நான் தந்துருந்தேன். என்ன வேணும்? வீட்டுக்காரரு பக்கத்தில் வா. கொஞ்ச நேரம் கண்ணை மூடி நல்ல தியானம் பண்ணி உட்காரு. கர்மசாமிக்கு இந்தா வியாபாரத்தை நான் பெருமையாக ஆக்கி தரேன். உன்னுடைய ஒரு பிள்ளை நல்லா படித்து பட்டம் வாங்கி அரசு உத்தியோகத்துக்கு போக வைக்கிறேன். கணவனுடைய வருமானத்தையும் பெருக்கிறேன். கவலை இல்லாமல் வாழ்ந்துக்கோ. நல்லா ஒரு பிள்ளையை சரி பண்ணி தரேன். நல்லா சாப்பிட்டு போ. கர்மசாமிக்கு
உடல்நிலை சம்மந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? எனக்கா செய்து? அக்கா அக்கா என்ன செய்தே? என்ன செய்துக்கா? காலை வந்துட்டுவாங்க. மனம் கனிந்தே கால் வந்துட்டு வந்துச்சா உட்காரலாமே. வயிற்றுக்குள்ளே எண்டாஸ்கோப்பு பார்க்குற மாதிரி உள்ள சில குழப்பங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. சரிண்ணா, அந்த அளவுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை, குணமாக்கிடலாம். உன் வீட்டுக்காரர் பணம் சம்மந்தமாக அவர் நஷ்டப்பட்டுட்டு உன் தலையில் தூக்கி வச்சு ஓயாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் மண்டையை திருத்தி ரெண்டையும் ஒற்றுமையாக வாழ வச்சா போதுங்களா? கால் வந்துட்டுவான். கயிறு தான் இருக்குது, அடையாளம் இல்லை. டிங் டிங். எனக்கா அண்ணா மணியத்தில் கர்மசாமிக்கு இந்தா வெற்றி உண்டு மகளே, ஜெயிச்சு தரேன். எல்லாரும் ஒற்றுமையாக இருப்பீங்க. இந்த உன் கடனையும் தீர்க்குறேன். நல்லா இருக்கு, சந்தோஷமா. என்ன செய்யணும் சொல்லுங்கள், ஓகே பண்ணிடுமா? சரி. கர்மசாமிக்கு கோவில்பட்டி கோவில்பட்டி செந்தூர பூவே இங்கு தேன் சிந்தவா. கர்மசாமி, நான் எவ்வளவோ பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளைகள் நல்ல முன்னேறாமல் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு வழிவகுத்து தரும் காட்டு வந்துருக்கேன். கால் வந்துட்டு வா. உனக்கு எத்தனை பிள்ளைகளே? நான் 3 பிள்ளைகளா? இது 4 தான். என்னம்மா வேணும்? அவன் மனத்தை மாற்றணுமா அல்லது ஒதுக்கணுமா? ஒரே கேள்வி. கால் வந்துட்டு வா போம். கர்மசாமிக்கு வரலாம். இப்படி இந்தா வழக்கறிஞர் பேச்சுவார்த்தையாலேயே அது சரியாயிரும். உன் உடல்நிலையை நல்லாக்கிறதுக்கு இன்னும் 2 வாரம் கழிச்சு வா. போயிட்டு வா. பார்த்து வீட்டில் பண்டம் பாத்திரம் கிடக்கான்னு கேட்கவா? வீட்டில் செய்வன குழார் இருக்குப்பா, மாற்றி ஓடு. எங்கள் அம்மா திருந்தணுமா நான் திருந்தணுமா அப்படின்னு ஒருத்தி காக்கா. எங்கள் அம்மா திருந்தி நகையை தரணுமா இல்லாட்டா நான் திருந்திக்கிடணுமா? கால் வந்துட்டு வா. கால் ஏக்கா நீ இப்போ ஒன்றை தான் சொல்லிவிட்டு வச்சா அப்படின்னா நீ வாயமுந்து நிற்க. இது யாருமா? எல்லாம் உங்கள் ஆட்சிட்ட போய் பிடிங்கிட்டு வந்துட வேண்டியதானல. அவள் இரும்பு தாத்தா அங்கே போக முடியாது அப்படிங்கியோ. இன்னொரு தடவை கால் வந்துட்டாங்க. கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் மகளே. வா பக்கத்தில் உட்காரு. ஒன்றுமே பேசாமல் கண்ண முடி உட்காருங்க. நான் கொடுக்குற கனியை மட்டும் வீட்டுக்கு கொண்டு போ, சரியா? அப்பா கருப்பசாமி, இந்த கனியில் ஒரு சக்தியை பதிவு பண்ணி தந்திருக்கிறேன். வீட்டுக்கு கொண்டு போ. உங்கள் அம்மாட்ட போய் பேசு. உன் நகையெல்லாம் வந்து சேரும். உன் வாழ்க்கை நல்லாயிரும். வாங்க அடுத்து பேசுவோம் மகளே. கருப்பசாமி தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? கோயில்பட்டி எல்லை. வா. என்னம்மா கேட்கணும்? என்னம்மா பிள்ளை? என்ன பிள்ளை? பையன் எங்கே இருக்கான்? என்ன செய்யலாம்? கால் வந்துட்டு வா. இந்த இருக்காமல ராஜா. ராஜா ராஜா உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஒரு பிள்ளை தாய்ப்பாசம் இல்லாமல் தான் தோன்றித்தனமாக வாழுது. இன்னொரு பிள்ளை இன்னொருத்திக்கு பின்னால் போய் தொங்கிக்கிட்டு அரையுது. பாக்கி எந்த பிள்ளையும் தன்பலம் இல்லாமல் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதில் ஒன்றை காப்பாற்றுறதுக்குன்னு கருப்பசாமியை தவிர யாருமே கிடையாது.
ஆனாலும் சுய வாழ்க்கையில் என் மகன் ஒரு பெண்ணால் மயக்கடிக்கப்பட்டிருக்கானே, அந்த மயக்கத்திலேருந்து அவனை தெளிய வச்சு தரணும்னு கேள்வி கேட்குறேன். கால் வந்துட்டு வா. யார் தெளிஞ்சா இந்த உலகத்தில்? மண் காட்டி பொன் காட்டி மாய இருள் காட்டி செங்காட்டில் ஆடுகின்ற தேசிகனை போற்றாமல் கண்காட்டும் பாவையர்தம் கண்வலையில் சிக்கி மிக அங்காடினாய் போல் அலைவுற்றாய் நெஞ்சே. மயக்கத்திலேருந்து யாரும் தீர முடியுமா? முடியாது. தானாக பட்டறிவு வந்து பகுத்தறிவு வந்தால் தான் முடியும். அப்படி இல்லைன்னா நான் தான் அருவாளை தூக்கணும். கருப்பசாமி உண்மையா இல்லையா? அதான் வந்திருக்கா. இப்போ அவள் கூட சேர்ந்து வாழவா, அவனை பிரித்து கொண்டு வரவா? பிரித்து கொண்டு வந்துடணும். காலில் வந்துட்டு வா. ஏன்னா அவள் இன்னொருத்தன் கூட இருக்கா. அதான் பார்த்தேன், கேள்விப்பட்டோம். அது ஒரு சர்க்கஸ். என்னை எல்லாம் குடும்பியை பிடிச்சி விடுவேன். ஒழுங்காக இருக்கணும். கருப்பசாமிக்கு பக்கத்தில் வாக்கா. கொஞ்ச நேரம் மனம் அடங்கி என்னையை மட்டும் நினச்சிக்கா, உன் மகனையும் நினச்சிக்கா. பாடா இந்தா வர வச்சுட்டாங்க. வேண்டிய விஷயம் என்னென்னா, இன்னையிலேருந்து நவராத்திரி ஆரம்பிக்குது. மகிஷாசுரனை தாய் பராசக்தி வதம் செய்து அந்த 9 நாட்களும் போராடி 9வது நாளிலே வெற்றி அடைந்து நடந்த ஒரு நிகழ்ச்சியைத்தான் நவராத்திரி அப்படி சொல்ல. நவம் என்றால் 9 நாள் இரவுகள், இரவென்றும் பகலென்றும் பாராமல் போராடிய ஒரு பெரிய போராட்டம். ஒரு பெரிய அசுரனை ஒரு பெண் தெய்வம் சக்தி வந்து அவதாரம் செய்து சம்காரம் செய்தது. அதை நம்முடைய தெய்வ வழிபாட்டின் மூலமாக நாமெல்லாம் அந்த நாட்களை வந்து புனித நாள் என்றும், அந்த அசுரனின் கொடுமையில் இருந்து விடுபட்ட நாட்களை தெய்வீக நாள் என்றும் கொண்டாடுவதற்கு தான் இந்த நவராத்திரியில் நம்ம வந்து கொலு வச்சு கும்பிட்றோம். ஏன் அந்த கொலு வச்சு கும்பிட்றோம்? கொலுவை போய் பார்த்துருக்குறீங்களா? மனிதர்களுடைய வடிவத்தில், மகாராஜா வடிவத்தில் இருந்து தெய்வ வடிவத்தையும் தொட்டு எறும்பு உள்ள எத்தனை வடிவங்கள் இருக்கோ அத்தனை வடிவங்களும் அந்த கொலுவில் பொம்மையாக காட்சியிருக்கும். ஏன் அப்படி வச்சான்? இத்தனை உயிர்களுக்கும் அந்த தேவி பராசக்தி 9 நாட்கள் போராடியதில் சுதந்திரம் கிடைத்தது, விடுதலை கிடைத்தது, புண்ணியம் கிடைத்தது என்பதை உணர்த்துவதற்கு ஏற்பட்டு கொண்டது தான் அந்த கொலு என்பது ஆகும். இதுதான் அவருடைய உண்மை. சரி, அதே நாளில் சரஸ்வதி பூஜை அப்படின்னு கொண்டு வந்துட்டோமே. அந்த 9ஆம் நாள் முடிந்து சரஸ்வதி பூஜையை நம்ம கொண்டு வரோம். 10ஆம் நாள் விஜயதசமியை சொல்கிறோம். விஜயதசமி என்பது மகாலட்சுமிக்கு உரியது. சரஸ்வதி பூஜைங்கிறது கலைஞானத்துக்கு உரியது. புதிய பாடங்களையும் புதிய ஞானங்களையும் இந்த அசுரர்களால் நம்மெல்லாம் மனது பாதிக்கப்பட்டு அதிலிருந்து விடுதலையாகிய பிறகு புதிய சிந்தனை, புதிய ஞானம், புதிய கல்வி இவைகளை நாம் தொடர்வதற்காக அன்று ஒரு புதுமையான ஒரு சக்தியை சரஸ்வதி என்னும் ஒரு ஞானத்தை புகட்டுவதற்கு அன்றைக்கி சரஸ்வதிக்கு பூஜை வச்சோம். அந்த சரஸ்வதிங்கிறதுக்குரிய உண்மை என்ன? சரம் என்றால் மூச்சு, ஸ்வதி அப்படி என்றால் என்ன? அதுதான் இயக்கம் என்பது பொருள். நம்முடைய மூச்சை இயக்குவது, நம்முடைய மூச்சு இயங்குவது. இந்த மூச்சு இயங்குவதற்கும் அதுக்கும் என்ன இருக்குது? ஒரே மூச்சாக நிற்கிறான் ஐயா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா சில ஆட்களை. நம்முடைய எண்ணத்தையும் நம் மனதையும் அந்த சுவாசத்திலே கலந்து ஒருநிலைப்பட்ட நிலைகளோடு நாம் ஒரு லட்சியத்தை அடைய வேண்டிய ஒரு நாள் அந்த சரஸ்வதி பூஜை என்னும் நாள். அப்போ அந்த லட்சியம் என்ன? கல்வி, ஞானம், அறிவு, மன தெளிவு இவைகளையெல்லாம் அடைவதற்கு நம்முடைய சுவாசத்தை ஒருநிலைப்படுத்துவதற்காக ஏற்பட்டதுனால தான் அவளுக்கு பேர் சரஸ்வதி. அதுக்கு தான் சாரதா அம்பிகை என்பதும் அவள் தான். அமைதியாக இருக்கணும், ஆத்திரப்படக்கூடாது, பொறுமை வேண்டும். புரிகிறதா? விஜயதசமி மக்களை வந்து செல்வம் நிறைந்த நாட்களில் தன்னுடைய தொழில்களுக்கு, எல்லா ஆயுதங்களுக்கும், எல்லா தொழில்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதெல்லாம் தெய்வீக நிலை ஆக்கி மக்களை புதிய கணக்கிலே கொண்டு வந்து வாழ வைப்பதற்கு வழிகாட்டுகிற ஒரு அற்புதமான ஒரு ஆற்றலை விஜயதசமி என்று சொல்லி
நம்ம இன்று வரை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த நன்னாள் வரக்கூடிய வியாழன் வெள்ளியில் வருதுன்னு நினைக்கிறேன். ஆகையினால் இந்த வியாழன் வெள்ளி எல்லாரும் அவரவர் வீட்டில் சாமி கும்பிட்டு புண்ணியம் அடையணும், மகிழ்ச்சி அடையணும் என்பதற்காக நாம் நம்ம கோயிலில் அருள்வாக்கு சொல்லக்கூடிய உத்தரவை எல்லாருக்காக விட்டு கொடுத்து விடுமுறை வச்சுக்கிடுறோம். சரிண்ணா? அதனால் எல்லோரும் அவரவர் வீட்டில் சரஸ்வதியும் கும்பிடுங்க, கும்பிடும்பொழுது நம்ம ஐயா கருப்பசாமியும் சேர்த்து கும்பிடுங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய பாக்கியமாகவும் புண்ணியமாகவும் கிடைக்கும். அந்த சரஸ்வதி பூஜைக்கு அடுத்து வரக்கூடியது வியாழக்கிழமை பௌர்ணமி வருது. அப்போ எல்லா மக்களும் அந்த பௌர்ணமியிலையும் பௌர்ணமிக்கு என்ன நிகழ்வும் என்ன உத்தரவும் உண்டுமோ அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமையின்னு இருக்குது. அப்போ அந்த வியாழ வெள்ளி 2 நாட்களுமே தெய்வீகத்துக்குரிய ஒரு அற்புதமான ஆற்றலோடு சாமி முழுமையாக இறங்கி சொல்லக்கூடிய உத்தரவு சொல்லக்கூடிய நாளாக இருக்குது. சனிக்கிழமை அன்னைக்கு பர்சனலாக பார்க்கக்கூடியவங்களும் பார்த்து கொள்ளலாம். இதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் வரக்கூடிய வியாழ வெள்ளி சரஸ்வதி பூஜைக்காக விடுமுறையை செய்கிறோம். அடுத்து பௌர்ணமியில் மீண்டும் அருள்வாக்கை தொடங்குகிறோம். அதைத் தொடர்ந்து உள்ள வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை பௌர்ணமி, வெள்ளிக்கிழமையும் உத்தரவு இருக்குது. சனிக்கிழமை பர்சனலாக பார்க்குறவங்களும் பார்த்துக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைகளும் இருக்குது. எல்லா பக்தர்களும் புனிதமாக உணர்ந்து நல்லா நிம்மதியும் அடைந்து என்னாலும் ஆனந்தமாக நீங்கள் எல்லாம் வாழணும்னு சொல்லி ஐயாவை வேண்டிக்கிடுறேன். வணக்கம், வாழ்க. திண்டுக்கல் திண்டுக்கல் நண்டுக்கல் இல்லை, திண்டுக்கல். உனக்கு எந்த ஊருமா? எனக்கு ரூபா வந்துருக்காள. திண்டுக்கல் போய் உட்கார அக்கா, என் செல்ல அக்கா உட்காரு. கருப்பசாமி என்னுடைய உடல்நிலையும் என் தொழிலையும் நல்லாக்கித்தான்னு கேட்டு வந்தது யாரு? நர்த்தனங்கள். உடல்நிலை என்னடா தம்பி? வரக்கூடாதுல, கால் வந்துட்டு வா. நர்த்தனங்கள் நடமாடும் திண்டுக்கல்னு சொல்லுத டவுனை காட்ட மாட்டுக்கு. வேறு எதுவும் கிராமம் இருக்கோ? அப்படியா? கிராமத்தில் நுழைஞ்ச ஒரு அம்மன் கோயில் இருக்குது, மாரியம்மன் கோயில் இருக்குது. வலது பக்கம் போனால் பிள்ளையார் அனாதையாக கிடக்காரு. கால் வந்துட்டு வா. உட்கார். உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போனேன் மகனே. அங்கேயும் நீ இருக்கிற இடத்துல நான் கருப்பசாமியும் இருக்கேன். உண்மையாடா? இருக்கேன். ஆனால் இப்போ ஒரு 3 ஆண்டு காலங்களாக நீ நடத்துகிற தொழிலில் பண நஷ்டம், தொழிலால் நிம்மதி பெற முடியாத மன இடைஞ்சல், வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுடைய வார்த்தையும் ஒன்று நிம்மதியாக இருக்க விடாத பெரிய டார்ச்சர், இதெல்லாம் நடக்கு. இதுக்கெல்லாம் என்ன நடந்திருக்கும்? யாரோ நமக்கு ஒரு தீவினையை செஞ்சு குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனால் ஒரு இடைஞ்சல் நடக்கு, இதுலேருந்து விடுதலையாக முடியலையே அப்படின்னு முள்ளில் நடக்கிறத மாதிரி நடந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். உண்மையாடா? காலில் விட்டுவான். இவன் நினைக்கான் விடுதலும் சும்மா தானே கிடந்தார், டக்குன்னு திண்டுக்கல் நேரம் அவன் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு எல்லாம் சொல்கிறாரு. இது என்ன யார் இருக்காடுது அப்படி கேட்குறியா? முதல் நாளே எல்லாம் பதிவாயிடுது. நான் என்ன செய்வேன்? இன்னொரு தடவை காலில் விட்டுவான். பிறவியிலே பதிவாயிடுதுடா இந்த இருக்காள்னா. சரானா இருக்கு, கேட்டு பார்ப்போமா? சரி, வந்தாச்சு வா. உடனே அந்த இடத்துக்குள்ளே போன உடனே உன் வீட்டுக்குள்ளே ஒரு அம்மன் காளியம்மா வாரா இருக்காளா? அவளை நான் கேட்டேன், தங்கையே இந்த செல்ல மகனுக்கு என்ன பிரச்சனை அப்படி கேட்டேன். வீட்டுக்குள்ளே வாக்குவாதம் நடந்துக்கிட்டு இருக்குப்பா, இப்போ கிரகங்கள் சரியில்லாமல் போராட்டம் நடக்கு, புனிதமான வாழ்க்கையில் டக்கு டக்கு டக்குன்னு துடிக்கக்கூடிய நெஞ்ச படபடப்பு, எதைய துடிப்பு திடீர்னு அதிகமாக துடிக்கா. அந்த நேரத்தில் ஒரு பக்கத்து கண்ணு மங்களா தெரியுது. காலன்ட்டுவா. அதனால் இதில் நெஞ்சு வலி சம்மந்தமாக எதுவும் ப்ராப்ளம் இருக்குமா அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன சந்தேகம். இந்த இடைஞ்சலுக்கு எதுவும் செய்வன கோளாறு இருக்குமா அப்படிங்கிற ஒரு மனக்கோளாறு, இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன மருத்துவத்தை பார்த்தாச்சு, பணத்தை கொடுத்து பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்துட்டோம், ஒரு முடிவு கிடைக்க மாட்டுக்க. இதுக்கு ஒரு தெளிவு நம்ம ஐயா கருப்பசாமி சொன்னால் நம்ம ஏற்றுக்கொடுன்னு நினச்சி என்னை பார்க்க வந்திருக்கேன். உன் தொழில் சரியாக நடக்கிறதுக்கு இன்னும் 32 நாள் இருக்குடா. உனக்கு தொழிலை உருவாக்கி தந்துடுறேன். அதில் இருக்க நஷ்டத்தையும் தீர்த்து கடன் படாமல் உன்னை காப்பாற்றி தரேன்.
ஒருத்தனால் உன் உள்ள ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும், அவனுடைய உள்ளத்தையும் கட் பண்ணி உன்னை தெளிவு நடத்தி தரேன். ஒன்று. அதே மாதிரி வீடு இடம் விட்டு இடம் மாறலாமாங்கிற ஒரு சிந்தனை உள்ளத்தில் தோணும், அது வேண்டாம்னு மேலேருந்து உத்தரவாயிடுது. இந்த இடத்துல இருந்து உன்னைய நான் வாழ வச்சுருவேன். உன்னுடைய இதயத்தை போய் பார்த்தேன், 1 2 3 4, அந்த வால்வில் எதுவுமே பிரச்சனை இல்லைடா, வீணாக குழப்பம் பண்ண வேண்டாம். ப்ரெஷர் பாயிண்ட் ஏறும்போது உனக்கு அந்த வலி இருக்குது, கொஞ்சம் கொலஸ்ட்ரால் இருக்குது, குறைச்சிக்கா, கால் வந்துட்டு அப்போ. ஐயன் கருப்பசாமிக்கு ஓஹோ இந்தா ஓஹோன்னு இருடா, இந்தா செல்வத்தை தந்திருக்கேன், ஆனந்தமாக இருடா என் செல்லக்குட்டி. அதே திண்டுக்கல் எல்லை, நான் நினச்ச மாதிரி எனக்கு வாழ்க்கை அமைஞ்சிருந்தா அமையலையா, எனக்கு சந்தேகமாக இருக்க அப்படின்னு ஒருத்தன் கேட்கான். என்னடா உனக்கு கால் வந்துட்டு வா, அதான் நினச்ச மாதிரி அமைஞ்சுதான் அமையலைன்னு சந்தேகத்தில் வந்திருக்கான். ஏய் தம்பி, ஆத்திரப்பட்டுட்டியே, இன்னொரு தினம் கால் வந்துட்டா. ஐயா யார்? வாங்க முன்னால் வாங்க. மருமகா வேணுமா? சரி, உனக்கு முன்னாடி வேணுமா? வேணும். இன்னொரு தடவை கால் விட்டு வரலாம். கண்ணிழந்த மனிதன் முன்னே ஓவியம் வரைந்தார், இரு கண்ணிருந்தும் ஓவியத்தை காட்டி மறைத்தார். உன் மனைவியை போய் பார்த்தேன், அவங்க வீட்டுக்கு முன்னால் சைடில் வலதுபுறத்துலேயும் ஒரு கோயில் இருக்குது, சரியாண்ணா? அங்கே இருக்கக்கூடிய ஒரு பொம்பளை குண்டுன்னு இருக்கா, அவளுடைய துர்போதனை இவளுடைய மண்டையை கொஞ்சம் பிளந்துருச்சு. அதில் சொந்த பந்தங்களை பெரிது பாராட்டி ஒரு முடிவுக்கு நம்ம பிடிக்குள்ள அவங்க அகப்படட்டும், அதுக்கு பிறகு நான் உன்னை அனுப்புகிறேன், அம்மா சொல்ல கேட்டு உட்கார் அப்படின்னு சொல்லி குடும்பியை பிடிச்சி உட்கார வச்சுருக்கு. சரிதானா? கால் வந்துட்டு வா. அந்த பிடியை லேசாக எடுத்து விட்டுட்டோம்னா அவன் ஓடி வந்துடுவான். இப்போ எடுத்து விடுற பாரு, என்னடா ஒன்று சொல்லப்பட்டுக்கே. அதனால் அந்த வீட்டுக்கு எவ்வளோ சிரிக்க, அந்த வீட்டுக்கு பொம்பளை தான் ஆம்பளை, ஆம்பளை தான் பொம்பளை, சரிண்ணா? இன்னொருவருடைய நட்பு அந்த வீட்டில் இருந்து அவங்களுக்கு உதவி செய்கிறத மாதிரி செஞ்சு குடும்பத்தை அலக்கழிச்சுக்கிட்டு இருக்குடா, அதான் காட்டினேன். புரியுதா புரியலையா? இன்னொரு தர கால் வந்துட்டு வாங்க. எல்லாமே எண்ணிடலாம், ஏன் கவலைப்படுத, எல்லாம் நம்ம கைக்குள்ள தான் இருக்கு. சரி, ஒரு உதவி இருக்குது, நல்லது தானே. ஆனால் ராவும்போது உதவி செய்யலாமா? தப்பு இல்லையா? என்ன பழனிசாமி? அதனால் இப்படி ஒரு தாய் எப்படி நல்ல வழி காட்டுவாள்? இவ தெளிவாக இருக்க மாட்டாள அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் உங்கள் உள்மனத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் சில நாட்கள் அங்கே இருந்துட்டான்னா கெட்டுப்போக வழி இருக்குது. அதனால் ஒரு முடிவு எடுத்து வர வச்சிடணும், அப்படி இல்லைன்னா வேறு மாதிரி முடிவு எடுத்துடணும் என்பது உங்கள் 2 பேருடைய முடிவும். கால் வந்துட்டு வா. நான் அவளை வர வச்சிருந்தேன்ப்பா. சரிண்ணா? பக்கத்தில் வாங்க. ஓம் ஹரி ஓம் ஐயம் கலியும் சகுண்டியும் ஸ்ரீயும் நமச்சிவாய. இந்தா அவ ஜீவகாந்த சக்தி உனக்குள் வசமாகிடும், வந்து சேர்வாள். வந்தவுடன் இங்கே கூட்டு வந்துரு, மனத்தை மாற்றி தெளிவாக உன்னை ஒற்றுமையாக வாழ வச்சுருந்தேன். சந்தோஷமாக இருங்கப்பா. இங்கே கேட்கட்டும், குழந்தை வரத்தை கொடுத்துருவோம், குமரக்கடவுள்கிட்ட கேட்டு சொல்லிடுவோம், சரியா? அதே திண்டுக்கல் எல்லை வீட்டில் ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று மன வருத்தமடைந்து வந்தது யார்? யாருக்குப்பா சோமில்ல?
என்ன செய்யுது? கால் வந்துட்டு வரலாம். எந்த கூட்டத்துக்குள்ளே எங்கே நிற்கிறாங்க, நம்ம எப்படி சொல்லி கூப்பிட்றோம் பார்த்தியா? வண்டி உருண்டோட அச்சாணி தேவை. இது யாருப்பா? உங்கள் பிள்ளைங்க. வண்டி வாகனம் எதுவும் வச்சுருக்கீங்களா? சரி சரி. நீ வண்டியில் நல்லா போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவன் கொஞ்சம் வண்டியை கொஞ்சம் நிதானமாக ஓட்டி கொண்டு போகணும். உங்கள் அப்பா சொன்னான்னு கேட்க மாட்டேன். ஒரு கதைக்கு சொல்லுதே, தப்பாக நினச்சிடக்கூடாதுடா. என்னப்பா, இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா. நீ மட்டும் வந்துட்டு வா, நீங்களா இருங்க. சொந்தம் கொண்டாடும் போது வணக்கம் 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 வணக்கம். இப்போ உங்களுடைய தொழில் சம்பந்தமான மன வளர்ச்சியும் குறைவு, பணங்களும் நஷ்டப்பட்டு கடன்பட்டுருக்கிய. இப்போ இடமாற்றம் செய்து தொழில் பார்க்கலாமா, இதே இடத்துல இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பத்தில் எல்லாரும் அலப்பாஞ்சிக்கிட்டு வாரீங்க. அதுக்காக தமிழ்நாட்டை விட்டு வேறு மாநிலத்துக்கு போனால் சரி வருமானு சிந்திச்சா சரியாகுமா? புரியுதா? ஆனால் போகலாமா? அப்போ எந்த ஊருக்கு போகிறீங்க? தம்பி என்ன எப்படி நல்லா இருக்கானா? அப்படித்தான் இருக்காமனா அவன் கிரகம் தான் அவங்க எல்லாரையும் முடிச்சு வாட்டிக்கிட்டு இருக்குப்போம். புரியுதா? நல்ல சாமி கும்பிடணும், தியானம் பண்ணணும். இடத்த விற்றுருங்க, வேறு இடத்துக்கு போங்க, உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். இந்த இடத்துல இருந்தால் ஒரு பொம்பளையால் அவமானம் நடக்கும். அந்த பொம்பளை உன் மகன்கிட்ட பழகக்கூடிய பொம்பளையாக இருப்பாள். சமுதாய பகை ஏற்படும். அதில் நீ ஜெயிக்க முடியாமல் தவிப்ப. ஜெயிலுக்குள்ளே போய் ஒரு பிள்ளை கிடப்பான். அப்போ இங்கே இருக்க போறியா, வெளியூருக்கு போகலாமா? 6 மாத டயத்துக்குள்ளே உங்களை வெளியில் கிளப்பி உங்களை காப்பாற்றுறேன். கால் வந்துட்டுவாங்க. சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. சிவகாமி மகனே, சண்முகனே, உன் ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லை மகனே. சிந்தனை செய் மனமே. கடத்தை தீர்த்துருவோம், வீணாக குழப்ப வேண்டாம். உன் தாப்பனுக்கு மெல்ல மெல்ல தான் அந்த எலும்புகள்லாம் சரியாகும். அவ்வளவுக்கு அவ்வளோ சீக்கிரம் உடனே சரியாகிற மாதிரி நிலைமைகள்லாம் இருக்காது. ஆனால் உயிர்கண்டம் இல்லாமல் காப்பாற்றித்தாரேன். உங்களை இடமாற்றம் உருவாக்கி கடனை தீர்த்து வெற்றியாகி தரேன். வா, காப்பாற்றுறேன். இந்தா பொம்பளை பிள்ளை பழக்க சகவாசத்தை நிறுத்துற. நல்லா இழிக்காத பட்டுக்கோட்டை. அடுத்து பேசுவோம் வாங்க. பட்டுக்கோட்டை பக்கத்தில் இதெல்லாம் இந்த பிள்ளை நான் வர கொடுத்து பிறந்த பிள்ளை. உண்மையா இல்லையான்னு கேளுங்க. கர்மசாமிக்கு இந்தாம்மா செல்வாக்காயிரு, என்னால் உயர்ந்துருங்க, மன மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக ஆனந்தமாக இருங்க. வாடி பேத்தி அங்கே ஓடியா, இந்தா மகிழ்ச்சியாரு, நல்ல படித்து ஆசிரியை ஆயிரு. நடக்கும். சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சரி, கர்மசாமிக்கு அதே திண்டுக்கல் எல்லை. சொத்து சம்பந்தமாக மன வருத்தமும் குழப்பமும் அடைந்தது யாரு? என்னப்பா சொத்து? இல்லையே, நீங்கள் இல்லை. இடம் பத்திரம் சம்பந்தமான குழப்பம் தானே உனக்கு? சொத்து சம்பந்தமாக பிரச்சனை, பேச்சுவார்த்தை, வழக்குகள், இந்த மாதிரி குழப்பம் உடையவங்க யாரு? வீடு பிரச்சனை இருக்கா? வா, சிங்கார வேலவனை காலில் விட மாட்டேன், கும்பிட மாட்டீங்களே, அவசரப்பட்ட பே உள்ளே. உட்காரலாம். நல்ல தெளிந்த அறிவும் மனப்பக்குவமும் உடைய ஒரு பெண்மணி நீ. உன் சொல்ல கேட்டு நடக்கிறதுக்கு உன் குடும்பம் இப்போ சரியில்லை. உண்மையா இல்லையா? அதனால் ஏகப்பட்ட பண நஷ்டம், மனவேதனை. இந்த வாழ்க்கையை இப்படி தேர்ந்தெடுத்துட்டு இப்போ நம்ம வண்டி ஓடுறதுக்கு கஷ்டமாக இருக்க
அப்படின்னு ஒரு பெரிய உள்ள குழப்பம் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. இருக்கா இல்லையா? அது மட்டும் போதாதுன்னு அடிஷனலாக இடது தோளில் வந்து உட்கார்ந்த மாதிரி ஒரு வீடு வாசல் சம்மந்தமான பிரச்சனையும் சேர்ந்து மண்டையை போட்டு உடைக்கி, இடைப்பட்ட காலத்தில் சட்டப்படி சில முடிவெடுக்கலாமா அப்படின்னு ஒரு சில ஆராய்ச்சியை செஞ்சு சில தகவல்கள் மனுக்களை எல்லாம் எழுதி போய் அந்த எல்லை வர போயிட்டு மண்டை மனசு மாதிரி 2ஆம் தரம் திரும்பி வந்துட்டிய காலில் விட்டுவான். இவன் யார் இந்த பைய? அப்படியால இல்லையே, உன் பேர் என்ன வருடே? திருமலை எம்பெருமானே வெங்கடாச்சலபதி வாழ்க. உனக்கு வேற என்னம்மா வேணும்? வட்டாத செல்வமே வாழ்க வாழ்க. சரி, சொல்லாமல் சொல்லிட்டேன். ஏன் இப்படியெல்லாம் பிரச்சனைகளுக்கு எனக்கு நீ மட்டும் காணாது. இன்னுமா இன்னுமா எனக்கு வேறு ஒரு தொண்டை வேணும். இன்னுமா போயிட்டு கால் விட்டு வாப்பா. நம்பிக்கையை அதிகம் வச்சு, பாசத்தை அதிகம் வச்சு என் வீட்டுக்காரர் அப்படி செய்ய மாட்டார், யாரோ மந்திரம் பண்ணி கிழிச்சிக்கிட்டாங்க. யோக்கியன் மனத்தை மாற்றி உங்களை நிம்மதியாக வாழ வச்சு தந்துடுவேன். சில விஷயத்தை வெளியே சொல்லாமலே செஞ்சுருவோம், நம்ம காப்பாற்றி தந்துடுவேன். சரிண்ணா? உன் உடல் ரீதியாக பார்த்தேன், அடிக்கடி பலூன் கிடக்க பம் பம் பம்முன்னு ஹிருதயமும் நுரையீரலும் மாறி மாறி ஒன்றை வேதனைப்படுத்துது. சில சமயத்தில் மூச்சு எடுக்கும்போது வலிக்கி, சில சமயத்தில் சும்மா இருக்கும் பொழுதே நெஞ்சு படபடப்பு தோன்றுது. உடம்புல ஹீமோகுளோபின் பவர்லாம் சரியாக இருக்குது. அப்படி இருந்தும் இந்த பிரச்சனை வருது ஏன் அப்படின்னு ஒரு மண்டையில் ஒரு ஓட்டம் இருக்குது. இன்னும் ஒரு தடவை வந்துட்டு வா, மெல்லப்போ மெல்லப்போ. யார்கிட்ட பணம் வாங்குனீங்க? ஏன் வாங்குனீங்க? கொடுத்தீங்களா? யார்கிட்டம்மா பணம் பணம்னு சாமி கத் சொல்கிறாரா? யார்ட்டையும் வாங்கினீங்களாம்மா? ஆ அப்படியா? யார் யார்ட்டையாவது வாங்கி யார்ட்டையும் மாட்டிக்கிடலையே. இப்போ உங்களுக்கு தேவை பணம் 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 பணம். அந்த ஆமாம், அருமையாக ஆக்கி தந்துடுறேன், உடம்பை காப்பாற்றிடுறேன். மருத்துவம் பார்க்கக்கூடிய அளவுக்கு உடம்புல பாதிப்பு இல்லை. வீணா நீ கற்பனை பண்ணாத, புரியுதா உனக்கு? நரம்பியல் ரீதி சாதாரண மசாஜில் சரியாயிரும். எதுக்கு போய் ஆப்ரேஷன் பண்ண போகிற? அவசியம் இல்லை, குணமாக்கிறத. ஒன்று, உன் மன ரீதியாக கணவன் மீது உள்ள ஒரு ஆராய்ச்சி இருக்குது. அவர் எனக்கு சரியாக நடக்காரா இல்லையா அப்படின்னு என் உள்ளம் அடிக்கடி என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்குது. கருப்பசாமி, நைட்டெல்லாம் தூக்கம் வரமாட்டுக்கு அப்படின்னு சொல்லி வேதனைப்படுறிய. அந்த குழப்பம் வராது. நான் மாற்றத்தை உருவாக்கி உனக்கு தெளிவு தரேன். உன் கடனையும் தீர்த்து தந்துடுறேன். இந்தா, எல்லா நலமும் பெற்று இனிதாக என்றென்றும் இருப்பாய். வாழ்க மகளே வாழ்க. கவலைப்படாத, பணம் கிடைக்கும். சந்தோஷமாயிரு, பூரண நம்பிக்கையோடு ஆனந்தமாக இரு. திருப்பதி வெங்கடாச்சலபதியை கூட்டு வந்திருக்கியா? எங்கே இருக்கான்? ஆப்ரேஷன் வேண்டாம், நீடில் மூலமாக வெளியே எடுத்துடலாம். ஓ, சாதாரணமாக குணமாயிரும். ஏம்மா ரொம்ப பேசக்கூடாது. எத்தனை பேர் நிற்கிறாங்க? அப்படிமா அடுத்த உத்தரவில் கிளம்புகளே. பிட்டா 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 பிட்டா. சுவாமியே! ஆஹா, ஐயப்பான்னு ஆனந்தமாக சொல்கிறீங்களப்பா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. வெற்றிவேல் முருகனுக்கு. சரி கருப்பசாமி, எனக்கு கல்யாணம் முடித்த இல்லற வாழ்க்கையில் நான் நிம்மதியாக வாழலை. எனக்கும் அவருக்கும் வயாத குழப்பம் இருக்குன்னு ஒரு பொம்பளை இன்னொருத்தி புலம்பிக்கிட்டு இருக்கா. அவள் யாரு? மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, என் உயிராய் நீ இருக்க, உயிராய் நான் இருக்க. அப்படியா? கல்யாணம் முடிச்சு கொடுத்த பிள்ளையை பற்றி மனக்கவலை அடைந்து வந்தது யாருப்பா? கல்யாணம் முடித்து கொடுத்த பிள்ளையை பற்றி மனக்கவலை அடைந்து வந்தது யாரு? வாப்பா வா வா. எந்த ஊரு? திண்டுக்கல்லா? அங்கே உட்காருப்பா. நீ பிரச்சனையை மட்டும் நினச்சிருக்கா. நான் திண்டுக்கல்ல கூப்பிட்டுருக்கு, டக்கு புக்கு டொக்கு புக்கு தான்.
என்னடா பிள்ளை இவங்களாம். சரி, ஓகே, சரி. அப்புறம் கல்யாணம் சம்மந்தமாக தன் பிள்ளைக்கு கல்யாணம் நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி வந்தது யார்? என்னம்மா, யாருக்குமா அது? காலில் வந்துட்டு வாமா. இது அங்கே யாரியா? இது யாரியா? என்ன கருப்புசாமி, நல்ல பாட்டாக வருது. மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி. உன் பிள்ளை பேர் என்னம்மா? சபிதாஸ்திரி. கலைவாணியினுடைய பேர், அந்த பேர். இப்போ உன் பிள்ளையினுடைய மனநிலைகளை போய் பார்க்கணும். கொஞ்சம் கண்ண முடி உட்காரு, என்னென்னு கேட்போம். சரி, கால் வந்துட்டு வா. கலக்கலாமா வேண்டாமா? சில சமயங்களில் அவன் மனசு நமக்கு சம்மதப்படுது, சில சமயங்களில் நம்மளையே எதிர்த்து பேசுதா. அப்போ அந்த உள்ளத்துக்குள்ளே இருக்கிற குழப்பம் என்னன்னு எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலை. ஒருவேளை வேறு எதுவும் மனத்துக்குள்ளே வச்சுருந்தா சொல்லுனாலும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறான். ஆனால் ஏதோ இருக்குமோ அப்படின்னு சந்தேகத்தில் தான் கேட்க வந்திருக்கேன். இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டோம்னா நீ என்ன செஞ்சிட முடியும்? இருக்குது, அதை எடுத்து வெளியே போட்டுருவான். கால் வந்துட்டு வைப்போம், விவரத்தை வெளியே. வெள்ளை தாமரையில் வீத்திருப்பாள். கருப்பசாமி நம்ம சொல்ல வேண்டாம். சரி, ஓகே, கொஞ்சம் வெளியில் விடாமல் பார்த்துக்கா. ஏன்னா வண்டி சக்கரத்தில் போகுது வண்டி. பார்த்துக்கா. இந்தா நிறுத்தியாச்சு. இந்தா அடுத்த புதன்கிழமை என்னைய வந்து பாரு, உள்ள போட்டால் கொண்டு வா. ஓடு. கருப்பசாமிக்கு, சாமி நான் ஒரு சம்பந்தத்தை நினச்சிக்கிட்டு இருக்கேன், அது நடத்தவா வேண்டாமான்னு ஒருத்தன் கேட்குறான். யாருப்பா அது? கால் வந்துட்டு வரலாம், கால் வந்துட்டு வரலாம். இன்னைக்கு இல்லை, புதன், அடுத்த புதன். இப்போ லீவு. வாங்கண்ணே, வணக்கம்ண்ணே. வணக்கம். என்னண்ணே வேணும்? அப்படியே ஐயாவுக்கு பொண்டாட்டி எத்தனை? சரி, வேற கால் வந்துட்டாங்க. ஆடாத உள்ளங்கள் ஆட அண்ணனுக்கு அச்சாரம் தந்தால் என்ன? வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். ஒரு காலத்தில் ரொம்ப போராடி ஜெயித்த மனிதனி. என்ன சொல்லுது? அதில் இப்போ இருக்கிற இந்த மனைவியுடைய மனத்தெல்லாம் ரொம்ப பாதித்து ரொம்ப வேதனையெல்லாம் அடைஞ்ச காலம்லாம் உண்டு. அதனால் சில குழப்பங்கள்லாம் நடந்து போச்சு. என்னடா இது வாழைப்பழம்? செவ்வாழைப்பழமா? நாகர்கோவிலேருந்து யாரும் வந்திருக்காங்களா? அப்படியா? அதனால் இப்போ உன் பையனுக்கு இருதார யோகம் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டேன். முன்னோர்களில் ஒருத்தர் 2 முன்னாடி முடித்தவர் உண்டு. சரணா, உங்கள் அப்பன் கால் வந்துட்டு வா. யாராவது ஒருத்தர் வந்து சிக்கிடுவாண்டா. அதனால் இவனுக்கும் அப்படி 2 பொண்டாட்டியோடு வாழணுங்கிற ஒரு நிலைமை இருக்குது. நீ கெட்டினது ஒன்றா இருந்தாலும் இப்படி இருக்கும், அது பிரச்சனை இல்லை, முழுங்கிட்டேன். அதனால் இந்த பையனுக்கு இந்த விஷயத்தை கட் பண்ணுறது எப்படி? அந்த இருதார யோகத்தை நீக்கி ஒரே தாரமாக ஆக்கி முருகப்பெருமானை போல ஐஸ்வர்யமாக வாழ வச்சா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். என்ன நினைக்க வேண்டாம், அது நடக்காது, விட்டுரு. நீ இப்போ நினச்சிக்கிட்டு இருக்க சில சாதகங்கள்லாம் பொருந்தாது, அது வேண்டாம். நீ பிடிவாதமாக பிடிச்சனா நான் சொன்னது பலிக்கும், 2 தாரமாக ஆயிரும். ஏன் சொல்ல மட்டும் கேளு. தை மாதம் வர பொறுமையாயிரு, அடிச்சு தாரேன். சரியா? பௌர்ணமிக்கு முதல் என்னை வந்து பார். சாதகம் ஜெராக்ஸையும் கொண்டு வா, பையன் போட்டாவும் கொண்டு வா, பிடிச்சிருவான். போ.